வணக்கம். உங்கள் மோயன் செந்தில்குமார். மக்கள் நலன் கருதி பல நல்ல விஷயங்கள் நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இயக்கத்துக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இயக்கம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அனைத்து மக்கள் சக்தி இயக்கம். இது நிறுவனர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைமகன். இவர் எண்ணற்ற பல சேவைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களுக்காக ஜாதி மதம் எதுக்குமே இல்லாமல் ஒரு மக்கள் மனம், இதில் என்னெல்லாம் மக்களுக்கு நிறை குறைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் ஊடுருவி வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் கலைமகன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 50 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 50 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்த வச்சுல 50 கோடி எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் போய் ஒரு நல்ல விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இயக்கங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த கவிதை போட்டிகள், அதாவது அலங்கார போட்டிகள், இதேமாரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பள்ளி மாணவர்கள்லேருந்து காலேஜ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கனாக்கா இது போய் சேரணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு, அதேமாரி உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காரு. இது பார்த்திங்கன்னா அனைத்து மக்கள் சக்தி அப்படின்னா மக்கள் சக்தியை எப்படி பயன்படுத்துவது, எப்படி மக்களுக்கு அவங்களோட சக்தியை போய் சேரணுங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் டாக்டர் கலைமகன் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக வருங்காலத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2023 13ஆம் தேதியில் உங்களுக்கு நடத்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. இதில் சமூக ஆர்வலர்கள், அதேமாரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க, மக்கள், இதுமாரி எங்கெங்கெல்லாம் ஊடகங்கள் இருக்குதோ, இந்த ஹையர் அஃபிஷியல்லேருந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் இவங்க என்னென்னலாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்ம குறும்படமாகவே பார்க்கலாம். மிகவும் அற்புதமாக இந்த இயக்கம் செயல்பட்டு இருக்கு. பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தனியாக செய்ய முடியாது. ஆனால் ஆர்வம் இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு பெரிய மனசு இருக்கும், ஆனால் அவங்க தனியாக இயங்க முடியாது. இது மாதிரி நல்ல இயக்கங்களை நம்ம கைகோர்த்து சில விஷயங்கள் போனோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மக்களும் பயன்படலாம், நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும். இதை தான் டாக்டர் கலைமகன் அவர்கள் மக்கள் சக்தி இயக்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காரு. நல்லாவும் போயிட்டுருக்கு. இதில் நல்ல பெரிய சான்றோர்கள் அனைத்தும் பேர் இருக்காங்க. ஸோ அந்த இயக்கத்தில் நம்ம ஒரு உறுப்பினராக சேரணுனாலோ, இல்லை சேர்ந்து இயக்கம் பாடுபடணும்னு நினைக்கிறவங்களோ, இல்லை ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இதில் அழகாக ஜாயின் பண்ணலாம். மிகவும் அற்புதமான, அதாவது மக்களை நோக்கி எடுக்கப்பட்ட ஒவ்வொரு அடியும் ஒரு படிக்கல்லாக, த கோல்டன் படிவாசல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற ஒவ்வொரு படியும் தங்கப்படியாக இருந்தால் அப்படி இருக்கும். அந்த தங்கப்படியில் கையவை நான் தூக்கி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் கலைமகன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறார். ஸோ அவங்களோட இணைந்து பல நல்ல விஷயங்கள் செய்வோம். நன்றி, வணக்கம். உலக நலனுக்காக இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மகளிர் என்ற ஒரு வார்த்தையை பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தளிர் என்ற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா நளினத்திற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பெண். அம்மாலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சிலேருந்து இருக்கிறது பார்த்திங்கனாக்கா பெண்கள் இன்றைக்கி அவங்க இல்லைனாக்கா நமக்கு சப்போர்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பின்புறமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஆணிவேர் மாதிரி அவங்களாம் பெண்கள். ஸோ அவங்கள ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயமா, அவங்கள மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாக்டர் கலைமகன் இருக்கார் இல்லையா, அவர் ஏதோ ஒரு முக்கியமாக ஏதோ ஒன்று செஞ்சோன்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய எல்லாத்துக்கும் அன்னதானம் என்பது பெரிய விஷயம். அவங்கள பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க அருண தாரணிகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அன்னபூரணின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி பெண்கள் வீட்டில் சமைக்கலைனாக்கா எல்லாம் அவுட். இன்றைக்கி உடல் நம்ம எல்லாமே சுத்தமாக காணாமல் போயிடும். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நலிந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உலக தினம், மகளிர் தினம் இருக்குது பார்த்திங்களா, 8/3/2023 நடக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அவங்களுக்கு நிறைய மேன்மை திட்டங்கள், நலத்திட்டங்கள் செய்து அவங்களுக்கு அன்னதானமும் போடப்பட்டது. ஸோ அவங்க ஒரு அன்னதானம் போட்டு நம்ம சாப்பிட்டது போக இன்றைக்கி நம்ம இந்த இயக்கத்தின் மூலமாக அனைத்து மக்கள் சக்தி சார்பாக இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மகளிரை கௌரவம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நமக்கு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க இத்தனை காலமாக. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக நம்ம கையில் சாப்பாடு போடணும்னு நினச்ச டாக்டர் கலைமகன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சு முடித்தாங்க. ஸோ நலத்திட்டங்கள், இன்றைக்கி சாப்பாடு, அன்னதானங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஹெச் பிளாக்கில் இன்றைக்கி பெரும்பாக்கத்தில் நடந்துச்சு. அற்புதமாக செஞ்சு முடித்தாங்க. இது எல்லாராலையும் பேசப்பட்டது. அன்னதானங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிடையாது. இனி வருங்காலங்களில் எந்த ஒரு தாயும் பட்டினியால் இருக்கக்கூடாது என்ற ஒரு சிம்பலாக செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த அற்புதமான நலத்திட்டம். இது அற்புதமாக நடக்கப்பட்டது, எல்லா மகளிராலும் பாராட்டப்பட்டது. இது மேலும் மேலும் தொடர வேண்டும் என்பதே டாக்டர் கலைமகனின் அனைத்து மக்கள் சக்கத்தின் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கி இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். இது இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். எல்லார் வீட்லேயும் அன்னம் என்பது புழங்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு அழகாக நடந்து நிறைவேறியது. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா தடைக்கல்லை படிக்கல்லாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சொல்லுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த சக்தி இயக்கம் பயன்படுது.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வளர்ந்து வரும் காரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டிங் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டு போல் மலரணும். அந்த முட்டு அறிவுன்ற முட்டு விரிந்து வேணும்னா அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் யாருக்கும் அந்த மாரி ஊக்கம் யாருமே தரதில்லை. எத்தனையோ இளைஞர்கள் சாதிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் அனைத்து மக்கள் சக்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எங்கெங்கெல்லாம் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய டேலண்டான பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வரைகிறதா இருக்கட்டும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கட்டும், அவங்க செய்த சாதனைகள் நிறையா இருக்கட்டும், என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் அதுவும் அவங்க மாணவர்களுக்கு மத்தியில் அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அதை தோண்டி எடுக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட நிகழ்வு தான் அற்புதமானது. இன்றைக்கி வந்து அந்த ஸ்பார்க்கிங் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா மாணவர்களுக்குள்ளேயும் இருக்கும். அது இல்லாத மாணவர்களே கிடையாது. ஆனால் அந்த சப்போர்ட் இருக்காது. பேக்ரவுண்டு இந்தா வா மகனே வா எழுந்திரிச்சு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு இல்லை. அவங்க வச்சுருக்கிற ஐடியாவை அதை பளபளப்பாக அதை சீன்றதுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு பென்சிலை சீவுவோமோ அந்தமாரி அந்த அறிவை சீவுவதற்கும் சரியான ஒரு இடம் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அன்றைக்கி நடத்தி முடித்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஓவியத்தன்மையிலேருந்து அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட்டு, சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்கலாக இருக்கும் பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் செய்து அசத்தினார்கள். அதை வந்து வெளிக்கொண்டு வரும் மூலமாக இது ஒரு மையமாக கையாளப்பட்டது. இது மிகவும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. வருங்காலங்களில் ஒரு வருஷமாக நடத்துகிறாங்க. எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தொகையாக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பேக் சவுண்ட் வா மகனே வான்னு தட்டி எழுப்பி கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. எல்லா மக்களாலும் போற்றப்பட்ட ஒரு விஷயம். மாணவர்களுக்கு என்று அவங்களுடைய அறிவுத்திறனை அழகாக சீண்டி விடுவது, அதாவது அழகாக சீண்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தூண்டி விடுவது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கை, அதாவது இந்த ஹீலிங் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சக்தி இயக்கம். இது மிகப்பெரிய ஒரு அளவில் கொண்டு போகிறதுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு தூண்டுதல் தேவை. அதுதான் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 4/3/23 அன்று திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக அறிவியல் தின விழா கொண்டாடப்பட்டது. அறிவியல்னால் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு மனித மூலையிலையும் ஒரு பெரிய ஸ்பார்க் இருக்கும். அதை வெளிக்கொண்டு வரும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏஞ்சல் மெட்ரிக் நிலைப்பள்ளியில் தேசிய அறிவியல் தினம் ஒன்று வருடம் இதை கண்டிப்பாக மக்களுக்கு செய்கிறாங்க. இது எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்படி எல்லா துறையிலும் அசத்திய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அழகான பரிசுகளும் மாணவர்களுக்கு வந்து சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் திரு சிந்தை கே ஜெயராமன், தலைமை ஆசிரியை திருமதி ஜி பாக்கியலட்சுமி, துணை முதல்வர் திருமதி SM மங்கள சுபாஷினி, அறிவியல் ஆசிரியை திருமதி C சாவித்ரி ஆகியோரின் முன்னிலையில் இந்த பரிசு வழங்கப்பட்டது. இப்படி பல அற்புதங்களை செய்யப்பட்ட பல அமைப்புகள், பல சீரமைப்புகளை செய்யக்கூடிய மக்கள் சக்தி இயக்கம் இருக்குல்ல, இது வந்து ஒரு கிளை அமைப்பு சூப்பராக தொடங்கப்பட்டது. இப்போ செம்மஞ்சேரியில் ஆர்ச் பக்கத்தில் சூப்பரான ஒரு ஆஃபீஸ் திறக்கப்பட்டது அன்று. இப்போ பார்த்திங்கன்னா அரிது மாண்டினாய் பிறப்பது அரிது. அதாவது ஒரு மனுஷனாக பிறக்கணும், ஒரு நல்ல மனசோட பிறக்கணும். இப்படி மற்றவங்களுக்கு ஏழை எளியவர்களுடைய துன்பத்தை நம்ம எப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்து அந்த உணவுக்கான வழிமுறைகளை செய்வதற்கான எல்லா சக்தியும் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்குது. இது இன்னொரு கிளை தொடங்கப்பட்ட இடம் தான் பார்த்திங்கன்னா செம்மஞ்சேரி ஆர்ச். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் வரவழைக்கப்பட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அன்னதானங்கள்லாம் வழங்கப்பட்டு அன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இதுதான் சொன்னாங்க அரிது மனிதனாய் படிப்பது அரிதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதனாய் பிறப்பது அரிதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மனிதனாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மனம் சார்ந்த அன்பு. இந்த அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்துவது, எப்படி ஒருத்தவங்க கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இணைந்த ஒவ்வொருத்தவங்களும் கைகோர்த்து செய்த அற்புதமான ஒரு விஷயம் தான் கிளை அலுவலகம் திறப்பு விழா செய்யப்பட்டது. இப்படி அற்புதமான இந்த நாளில் பார்த்திங்கனாக்கா NGO, அதாவது அரசு சார்பற்ற ஒரு நிறுவனம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி அந்த நாளில் இந்த சிறப்பான அலுவலகம் திறக்கப்பட்டது மிகவும் சிறப்பானது. 4/2/2023 அழகான ஒரு பேரணி. ஏன் ஒரு பேரணி கேட்டிங்கனாக்கா உலக புற்றுநோய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வு யாருக்குமே கிடையாது. புற்றுநோய் என்பது மிகப்பெரிய ஒரு நோய். அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா யாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிடையாது. எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எந்த நேரத்தில் போய் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், இதை அசால்ட்டாக விடக்கூடாதுங்கிறதுக்காக அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு பேரணி எடுக்கப்பட்டது. அந்த ஆர்ச்சிலிருந்து பிளாக் 22-23 வரைக்கும் போய் அந்த அழகான ஒரு நீட்டமான ஒரு லாங்கான ஒரு பேரணி நடத்தப்பட்டது.
இந்த உலக புற்றுநோய், இந்த உலக சுகாதார தினத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நலன் பெற வேண்டும், அதோடைய சக்தி எல்லாத்துக்கும் புரியணும். இன்றைக்கி புற்றுநோய்ங்கிறது வந்து அசால்ட்டாக விடக்கூடாது. இன்றைக்கி மருத்துவம் இருக்குது, இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் எந்த நேரத்தில் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வச்சு அவ்வளோ பெரிய ஒரு பேரணி அழகாக நடந்து முடிக்கப்பட்டது. அனைத்து மக்கள் சக்தி இயக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பல லட்சம் பேர் வந்து உறுப்பினர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா இந்த இயக்கத்தின் மூலமாக அழகாக உதவி செய்யலாம். அதேமாரி இந்த மாதிரியான புற்றுநோய் விஷயங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டே இருக்காங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக. டாக்டர் கலைமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தை ஒரு அழகான ஒரு இயக்கமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் அழகாக இது வந்து மக்களுக்கு எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம், ஒரு கலை நிகழ்ச்சிகளாக கொண்டு போகலாமா, எங்கே மீட்டிங் போடலாம், எங்கே மீட்டிங் போட்டாக்கா இது மக்களுக்கு போய் சேரும், எந்த இடத்துல போனாக்கா, அதாவது எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல போய் அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டு அதுக்கான ஒரு விழிப்புணர்வு, அதற்கான ஒரு பேரணியெல்லாம் நடத்துறது தான் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மக்கள் சக்தியின் மிகப்பெரிய ஒரு சக்தி. இது அற்புதமாக இந்த பேரணி நடக்கப்பட்டது, அது நல்லாவும் முடிஞ்சது. இந்த பேரணியோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது விழிப்புணர்வு பெற்று அந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளும் போய் சேர்ந்ததுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட். இருபத்தி 4/1/2023 ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட பெண்கள் தினத்தின், அதாவது பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு தினம் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கிராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நுனிநாக்கு ஆங்கிலம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லா நாலேஜ் இருக்கும், ஆனால் தூண்டுதல் கிடையாது. ஸோ இதுக்கான டியூஷன் போகிறதுக்கான வசதிகளும் கிடையாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோதான் ஒரு நமக்குள்ள ஒரு டேலண்ட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வெளிக்கொண்டு வராமல், வெளிச்சத்துக்கு வராமல், சுருங்கிய மலர் போல் எப்பொழுதும் போல ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி இருக்கணும். அவங்களுடைய ஆரம்ப கல்வி எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி ஆங்கில வழி நின்னாக்கு ஆங்கிலம் பேசுவதற்கு அந்த கிராமர் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய, எங்கே போய் இன்டர்வியூ பண்ணாலும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனவரி மாதம் நம்ம நடத்தப்பட்ட இது அற்புதமான ஒரு பெண்கள் குழந்தைக்காக நடத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இதில் வந்து மாணவ மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா புத்தகங்கள், அந்த புத்தகங்களும் நோட்டு புக்குகளும், அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த கிராமருக்கான ஒரு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்ப் நடத்தப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாகவும் இருந்தது. சில பேர் நமக்கும் இந்த கல்வி கிடைக்குமா, நமக்கெல்லாம் இதை பேச முடியுமா ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த குழந்தைங்களுக்கு அன்றைக்கி நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் ஸோ நம்மளும் இங்கிலீஷ் பேசலாம், கிராமருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கற்றுக்கிட்டால் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தில் நடத்தப்படும் அப்படிங்கிறத அன்றைக்கி புரிய வச்சுருக்காங்க. இது பல கிளைகளாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு தினத்திலும் ஒவ்வொரு முக்கியமான ஸ்பெஷலான தினம், பெண்கள்னா பெண்கள், குழந்தைங்கள்னா குழந்தைகள், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேடி தேடி என்னென்னலாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் நல்ல விஷயத்தை அப்படிங்கிறத வந்து டாக்டர் கலைமகன் முன்னிருந்து அந்த இயக்கமும் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இயக்கங்கள் பெருகி கொண்டே போகிறது, மக்கள் நலம் காக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் மக்கள் நலம் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இதில் யார் யாரெல்லாம் கலந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சிகள் திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி க அஞ்சுகம் அவர்களும் முன்னிலை வகித்தனர். ஆசிரியர் டாக்டர் லா ரமேஷ் அவர்களும் ஆசிரியர் நா திவ்யா அவர்களும் மாணவ மாணவிகளும் சிறந்த முறையில் பயிற்சி அளித்தனர். அதனை எடுத்து பயிற்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் இயக்கம் சார்பாக வழங்கப்பட்டது.